அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பொள்ளாச்சி பச்சை மிளகா புளி தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நம்ம கூழ், கேழ்வரகு கூழ், கம்பு கூழ், கஞ்சி, பழைய கஞ்சிலாம் சாப்பிடுவோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம சைடிஷாக இருக்கும். நல்ல காரம், புளிப்பு, லைட்டாக இனிப்பு சுவை எல்லாமே கலந்துருக்கும். பாருங்கள், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நம்ம வாங்கிக்கலாம். இவ்வளோதான அளவு இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அப்போ அதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம். பூண்டு நம்ம கொஞ்சமாக தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பச்சை மிளகா டேஸ்ட்டு தான் அதில் அதிகமாக இருக்கும். இந்த பச்சை மிளகா காரம் இருக்காது. நீங்கள் பச்சை மிளகா வாங்கும்போது லைட்டாக ஓரத்தில் கிள்ளிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது காரமாக இருந்தால் அது தவிர்த்துட்டு காரம் இல்லாததாக வாங்கிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயிலே காரம் உள்ளதும் இருக்குது, காரம் இல்லாததும் இருக்குது. முடிஞ்ச அளவு காரம் இல்லாத பச்சை மிளகாயாக இருந்தால் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். நம்ம எந்த பழைய சாப்பாடு, தயிர் சோத்துக்கெலாம் சொல்லவே வேணாம் இதோட டேஸ்ட்டை. இப்போ அதை நம்ம கீறி வச்சுக்கலாம். பாருங்கள், பாதி அளவு கீறிக்கலாம், முழுசாக கீறிடக்கூடாது. இப்போ சீக்கிரம் நல்லா வெந்துடும். நம்ம ஒரு 2 நாள் ஆச்சுன்னா நல்லா அந்த ஊறுகாய் நல்லா செட் ஆயிரும். நம்ம முழுசாக போட்டோம்னா அப்படியே கிடக்கும். இது காரம் இல்லாததுனால நம்ம 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த அளவு நம்ம கீறி வச்சுக்கலாம். இப்போ அந்த கடாயில் கடுகு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு லைட்டாக கருகிராமல் லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம ஊறுகாய்க்கு மாதிரியே தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஊறுகாய். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் காரம் இல்லை, லைட்டாக மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம். காரமே இல்லை. நல்ல தயிர் சாப்பாடு, இதுக்கெல்லாம் கூழ் வகைங்களுக்கெல்லாம், பழைய சோத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வறுத்துக்கலாம், ரொம்ப கருகிராமல். நம்ம ஊறுகாய் இது மாதிரி தான் சாப்பிடுவோம். மோர் மிளகா நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மோர் மிளகாயோடு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டும் பொடி பண்ணுறப்ப அவ்வளோ வாசம், இந்த வெந்தயமும் கடுகும். ரொம்ப கருகிடக்கூடாது. சூப்பரான ஒரு ரெசிபி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கு பேர் நம்ம பொள்ளாச்சி பச்சை மிளகா புளின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். பொறுமையாக அந்த வறுத்தா தான் அதோட வாசம் நம்மளுக்கு அந்த வாசமும் டேஸ்ட்டும் கரெக்டாக கிடைக்கும். இது அடுப்பு சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் விடணும், அதான் நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை மிளகான்றனால நம்ம நல்லெண்ணெய் விடுறது ரொம்ப நல்லது. ஒரு 50 கிராம் விட்டுக்கலாம், போதும். ஏன்னா கம்மியான பச்சை மிளகா தானே எடுத்துருக்கோம், அதனால் ஒரு 50 கிராம் விட்டால் போதும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா கடுகு நம்ம நுணுக்கியும் போடுறனால கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு உளுந்து அது இதுன்னு நிறைய போட வேணாம்.
இது இது வெறும் பச்சை மிளகா அந்த வாசம் மட்டும்தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி போடணும்னு இல்லை. கருவேப்பிலையும் பூண்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப செவந்துட வேணாம். எந்த ஒரு மசாலா பொருளும் இந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டு தெரிக்கும், அதனால் சேஃபாக நின்றுக்கோங்க. எனக்கே நிறையா தடவை தெரிச்சிருக்கு, கையெல்லாம் காயமாயிருக்கு. அதனால் எந்த கடுகு எது போட்டாலும் நான் அதனால தான் மூடி போட்டுருவேன். நான் நிறைய தடவை சூடு வாங்கியிருக்கேன். அசால்ட்டாக இருக்கையில் டக்குன்னு மேலே தெரிச்சு வந்துடும். அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடிட்டோம்னா அது வெந்துருச்சுன்னா தெரிக்காது. பாருங்கள், பாதி அளவு நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இது கரையக்கூடாது. இந்த பச்சை மிளகாய் வந்து கரைஞ்சிச்சின்னா ஒரு மாதிரி எரிச்சு கிடக்கும். அது முழுசாக தான் இருக்கணும், ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அதனால் பக்குவமாக வேக வைங்க. நம்ம இதை வந்து ஒரு பக்குவமாக செய்யும்போது தான் அந்த டேஸ்ட்டு அந்த இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கடுகு கூட சேர்த்து வறுத்துட்டு கூட பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். பச்சை மிளகாய் கலர் மாறுது பாருங்கள். லைட்டாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து காஷ்மீரி மிளகா தான். இந்த தூளில் வந்து கொஞ்சம் காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, சும்மா ஒரு கலருக்காண்டி. அங்கே அடிக்கடி தயிர் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப செம்மையான ஒரு ரெசிபி. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது ரொம்ப நேரம் நிற்கணும்னு இல்லை, ஈஸியான ஒரு சைடிஷ் தான் இது. சாம்பார் சோறு, தயிர் சோறு, இந்த கூழ் வகைங்க பழைய சோத்துக்கெலாம் ரொம்பவே செட் ஆகும். நம்ம வந்து பச்சை மிளகா ரொம்ப காரம் அப்படிலாம் நினைக்க வேணாம். 2 வகை இருக்குது பச்சை மிளகாயில். காரம் இல்லாத மிளகா வாங்கி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அப்படி காரம் இருந்துச்சுன்னா அந்த உள்ளக்க இருக்கிற அந்த பல்ப்பை எடுத்துட்டோம்னா காரம் கம்மியாயிரும். பாருங்கள், அதுக்கு இப்போ நம்ம வந்து கெட்டிமாக புளி கரைச்சி விட்றோம். ஒரு எலும்புச்சம்பளை சைஸ் எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் கூடவே விடலாம். நான் நல்லா சுடுதண்ணியில் ஊற போட்டுட்டேன் இந்த புளி. இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக விடணும். கூட இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காரத்தை வந்து லைட்டாக அந்த எதுவாவது காரம் இருந்தால் கூட அதை சரி பண்ணிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அந்த புளி தண்ணியில் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ புளியோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. சுத்தமாக காரமே இல்லை, குழந்தைங்க கூட சாப்பிடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போகிறோம். சுத்தமாக அதோட காரமே தெரியாது பாருங்கள். வாங்க, நம்ம நுணுக்கி வச்சுருக்க வெந்தயமும் கடுகும் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
ரொம்பவும் போட்டுற வேணாம், 1 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக வரும் இந்த ரெசிபிக்கு. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஜீரகத்தூள். ஜீரகம் வந்து நம்ம வறுக்கலை, சும்மா பொடி பண்ணி வச்சுருக்க ஜீரகம் தான். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். இது வந்து நாட்டு சக்கரை, எல்லாம் ஒரே கலரில் இருக்கிறனால தெரியாது உங்களுக்கு. இது வந்து நாட்டு சக்கரை. இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப எந்த ஒரு காரம், கொஞ்சம் இருக்கிற காரம் கூட நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மிளகா மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே போல் நம்ம வந்து கடுகு வெந்தயம் வறுத்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கோம். வெறும் ஜீரகத்தூள், வறுக்காத ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அவ்வளோதான் இதோட ரெசிபி. பாருங்கள், இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டு. சும்மா பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க, அது அழகாக ஒரு இலையில் போட்டோம்னா இந்த நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதில் இருக்கிற எண்ணெய் கூட நம்ம நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கோம். அதனால் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு அந்த பச்சை மிளகாயோட காரங்கிறது எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் பச்சை மிளகாய் ஜாம் மாதிரி தான் இருக்கும் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான ஒரு பச்சை மிளகா புளி, பொள்ளாச்சி பச்சை மிளகா புளி. அவங்க செய்கிறதுல நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த வெயில் காலத்துக்கு தகுந்தபடி செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.